வளமுடன் அம்மா. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் புவனா அம்மா அவர்களுக்கும், உலக நல வாழ்த்து பாட இருக்கும் வேதாத்திரிய உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம் அருள் தந்தையுடைய ஞான களஞ்சிய பாடல்களை எடுத்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில இன்று நாம் சிந்திக்க இருக்கிற கவி இன்பம் துன்பம் என்ற தலைப்பிலே வருகிறது. கவி எண் 1247. இன்பம் துன்பம் அந்த கவியை பார்க்கறதுக்கு முன்னாடியே சுவாமிஜி அதை தொடர்ந்து பல கவிகள் ஞான களஞ்சியத்துல சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு தலைப்புகள்ல மேடு பள்ளம், இன்ப துன்ப உணர்ச்சிகள், எது இன்பம், இன்பம் மிக, இன்பம் நிலைக்க வழி, இன்பத்தை காக்க, அப்புறம் விரிந்த அறிவே இன்பம் விளைவிக்கும், சலிப்பில்லா இன்பம், துன்பங்களுக்கு மூலம், துன்பம் தவிர்க்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில கவிகள் தொடர்ந்து சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம இருக்கிற அந்த கவியை முதல்ல பார்ப்போம். அதற்கப்புறம் இதை எழுதுறதுக்கு சுவாமிஜிக்கு அமைந்த பின்னணி என்ன அப்படிங்கிறதையும், அதை தொடர்ந்து பாடலுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதலில் பாடலை பார்க்கலாம், கவியை பார்க்கலாம். இன்பம் துன்பம் என்ற தலைப்புல வருது. இன்பம் துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றதென ஆராய்ந்தேன். இன்பம் துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகிறது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபோகத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் அப்படிங்கிறது தான் கவி. இப்போ இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, அது ரெண்டும் எங்கிருந்து வருது? உண்மையில இயற்கையில இன்பம் தான் நிறைஞ்சிருக்கு. அந்த இன்பத்தோட அளவு மாறும்போது ஏற்படுற ஒரு உணர்ச்சி தான் துன்பம் அப்படிங்கிறது ஒரு தடவை நம்ம படித்தாலே பொருள் சுலபமா விளங்கிரும். இன்னும் சிறப்பா நம்ம பார்க்கலாம். இன்பம் துன்பம் அப்படிங்கிற போதே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது பக்தி மார்க்கத்துல நம்ம பழகிய காலத்துல சைவ சமய குறவர்கள் நால்வர் பத்தி படிச்சிருப்போம். அதுல அப்ப திருநாவுக்கரசர் அவர் சொல்ற ஒரு வார்த்தை தான் இப்ப ஞாபகத்துக்கு வருது. அவர் என்ன சொல்வாரு அப்படின்னாக்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது அவர் முதல்ல சைவ சமயத்துல இருப்பாரு, அதுக்கப்புறம் சமண சமயத்துக்கு மாறிடுவாரு. திரும்பவும் அவருடைய சகோதரியோடைய முயற்சியால சைவ சமயத்துக்கு திரும்பவும் மாறிடுவாரு. அதனால பல இன்னல்களை சந்தித்தாரு. சமயம் மாறியதால ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயம் திரும்ப அதுல இருந்து பழைய சைவ சமயத்துக்கு மாறினதுனால அதனால பல இன்னல்களை அவர் சந்திச்சதை நம்ம படிச்சிருக்கிறோம். சுண்ணாம்பு கால வாயில போட்டது, கல்ல உடம்புல கட்டி கடல்ல செலுத்தினது, அப்படி பல இத பற்றி படிச்சிருக்கிறோம். அப்ப கூட அதுல துன்பம் அடையாம அவர் என்ன பாடியிருப்பாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடியிருப்பாரு. ஏன்னா இறைவனை நினைக்கிறதுனால இந்த துன்பம்லாம் எனக்கு துன்பமாவே இல்லை அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. இது மாதிரி பல்லவ மன்னன் அவரை கைது செய்ய பணித்த போது பாடியதுதான் நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம்ங்கிற அந்த பாடல். அந்த பாடலோட இறுதியில தான் வரும், இன்பமே என்னாலும்
துன்பம் இல்லை அப்படின்னு வரும். அதாவது இறையை சரணடைந்தவர்களுக்கு எப்பவுமே இன்பம்தான், துன்பம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா இறை அருளால அதை கடந்து செல்லக்கூடிய அந்த வழிமுறைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிறதுனால துன்பம் வராது, இன்பம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். சின்ன வயதுல படிச்சிருக்கிறோம். அதுதான் ஒரு பழைய திரைப்பட பாடல் கூட வரும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லைன்னு வரும். எந்த துன்பம் வந்தாலும் அப்படியே நம்ம வாடி நின்னோம் அப்படின்னாக்கா அது ஓடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பழைய பாடல்லையும் வரும். சுவாமிஜியும் கூட வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு, எந்த துன்பம் வந்தாலும் அதை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் சகித்து கொள்ளணும், அப்புறம் அதை போக்குறதுக்கு வழி காணணும், வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயில். எந்த துன்பம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கணும். அப்ப இன்பமே மிகுதிப்படும், துன்பங்கள் என்ன ஆயிரும், தோல்வியுறும்னு சொல்றாங்க, தோற்று போகும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜியும் ஒரு பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்னுமே நிறைய பழைய ஞானிகள்லாம் பட முடியாது இனி துயரம் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி கூட பாடியிருக்கிறாங்க. அந்த காலத்துல கூட நம்ம சின்ன வயதுல நம்ம பெரியவங்கெல்லாம் வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கேட்டிருப்போம். ஒரு நாள் துன்பம் அப்படின்னா ஏத்துக்கலாம், ஒவ்வொரு நாளும் துன்பம் அப்படின்னா எப்படிதான் வாழறது அப்படின்னு சொல்லி சொல்றதை கேட்டிருப்போம். ஏன்னா இன்ப துன்ப காரணம் தெரியாதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட நமக்கு என்னென்ன துன்பம் வருது அப்படின்னு பார்த்தா, உடலால துன்பம், உயிர் துன்பம், மன துன்பம், வாழ்க்கையில துன்பம், இப்படி நிறைய துன்பங்கள். இப்ப உடலால ஏற்படக்கூடிய துன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, சுவாமிஜி சொல்லுவாங்க, ஒரு 21 உடல் நலமா இருக்கணும்னா 21 பாயிண்ட் வந்து நம்ம அடக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. உடலோம்பல் அந்த கட்டுரையில சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க, பசி, தாகம், வியர்வை, சிறுநீர், மலம், வித்து, தும்மல், இருமல், வாந்தி, கண்ணீர், அப்படி 21 சொல்லுவாங்க. இது உடல் எடுத்ததுனால வரக்கூடிய துன்பங்கள். அந்தந்த பருவ காலங்கள்ல உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் துன்ப அனுபவமா இருக்கும். அதுக்காக நம்ம மருந்து, உணவுல பத்தியம்லாம் காக்குறோம். அந்த உடல் துன்பம். அடுத்தது உயிர் துன்பம்னா, உயிர் வந்து தன்னுடைய பதிவுகளை போக்குறதுக்காக உடலை எடுத்து வந்திருக்கு, அதனால அதுவும் துன்பப்படுது. அதே மாதிரி உடலும் உயிரும் சேர்ந்த அந்த வாழ்க்கையில மனசுலயும் பல குழப்பங்கள்லாம் எழுது. ஸோ அந்த குழப்பங்களையும் தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு ஸ்கை யோகால பயிற்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில சமுதாயத்துல ஏற்படக்கூடிய எந்த துன்பம் இருந்தா கூட அதை ஏற்று எதிர்நோக்கி இருந்தோம் அப்படின்னாக்க இன்பம் மிகுதிப்படும். அதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம ஸ்கை யோகால நம்ம சுவாமிஜி கொடுக்குறாங்க. அதே மாதிரி துன்பம் வந்தா கூட அதை என்னவா எடுத்துக்கணும், டிவைன் ட்ரீட்மெண்ட்டா எடுத்துக்கணும். இயற்கை இறைநிலை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா துன்பத்துல தான் நம்ம புடம் போடப்படுறோம், இன்பம் அப்பதான் வரும். அதுக்கு அடுத்து இன்பம் வர்றது ரொம்ப அருமையா அமையும். சரி, இப்ப எல்லா உயிரும் வாழதான் நினைக்குது. அதே போல மனிதனும் வாழ நினைக்கிறோம். எப்படி வாழணும்னு நினைக்கிறோம், துன்பம் இல்லாத இன்பம் மட்டுமே நிறைந்த வாழ்க்கையை தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்புறோம். ஆனா துன்பம் தான் தொடர்கதையா வருது. ஏன் துன்பம் வருது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சா, நம்ம வாழ்ற முறை, வாழ்ற நோக்கத்துக்கு முரண்பாடா அமையறது தான் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப வாழ்க்கையையும் வாழ்க்கையோடைய நோக்கத்தையும் அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வாழும் முறை என்ன அப்படின்னு அறிந்து கொள்றதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தர்றதுதான் நம்முடைய ஸ்கை யோகா பயிற்சிகள். அதே போல நம்முடைய ஞான களஞ்சியம் பாடல்களும். மக்கள் துன்பங்கள்ல இருந்து விடுபட காரணமாக அமைந்தது சுவாமிஜி அவர்கள் வாழ்க்கையில பட்ட பல துன்பங்கள் தான். துன்ப புடத்தில் போட்டு தூயவன் ஆக்கி விட்டேன்னு ஒரு பாடல் வரும். அந்த துன்பத்துல புடம் போடப்பட்டு அவங்க வந்து தூயவனாகி அதை நமக்கும் கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையும் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை கொடுக்குறாங்க. ஸோ அதற்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி சுவாமியோடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கலாம். இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையார். ஏன்னா சுவாமிஜி வறுமையை உணர்ற ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில நடந்தது நம்ம வாழ்க்கை விளக்கத்துல படிச்சிருப்போம். எப்பவுமே சுவாமிஜிக்கு காலையில ஒரு தம்பிடி தோசையும் சிறிது தயிரும் ஒரு சிறு கட்டி வெல்லமும் அவங்க அம்மா கொடுப்பாங்களாம். 9 மணிக்கு கேழ்வரகு கூழும் கொடுப்பாங்களாம். பகல்ல சோறு வந்து சில நாட்கள்ல கிடைக்கும், சில நாட்கள்ல
கூழ் மட்டும்தான் கிடைக்கும். மாலையில நிச்சயமா அரிசி சோறு தான். இப்படிதான் அவங்க வாழ்க்கை இளமையில போயிட்டே இருந்தது. இப்ப சுவாமிஜிக்கு 10 வயதாக இருக்கும்போது ஒரு நாள் பகல் 12:45 மணி. தறியில சுவாமிஜி நெசவு நெஞ்சிட்டு இருக்கிறாங்க. 12:30க்கு அம்மா எப்பவும் சாப்பிட கூப்பிடுவாங்களாம். அன்னைக்கு கூப்பிடல. ஆ அவங்க அம்மாவும், அப்பாவும் ஏதோ அ சமையல் அறையில பேசிட்டு இருக்காங்க. ஒரே அறை தான், ஒரே ஒரு தடுப்பு சுவர் தான். அந்த பக்கம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா அடிக்கடி அவங்க கண்ண தொடச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஸோ அம்மா கண் கலங்கி சுவாமிஜி பார்த்ததே இல்லையாம். உடனே போயி தறிய விட்டு எழுந்து போய் அம்மாகிட்ட "ஏம்மா அழறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அம்மா சுவாமிஜி நல்ல இறுக அணைத்து, "என் செல்லமே, உன்னை தவமா தவமிருந்து பெற்றோமடா. இன்று உன் பசிக்கு ஒரு சோடு தல கூழ் குடுக்க முடியாம தவிக்கிற பாவியா இருக்கிறனேன்னு" அழுகுறாங்களாம். ஒரு சோடு தல கூழ் கூட குடுக்க முடியாம அந்த வறுமை நிலையில இருந்தத நினைச்சு அம்மா ரொம்ப வருந்துறாங்க. அப்புறம் போயி பக்கத்து வீட்ல கேட்டு ஒரு கேப்பை கூழ் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப சுவாமிஜி கேட்குறாங்க, "ஏன் நமக்கு சாப்பாடு கிடைக்கவில்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. வறுமைய பத்தி அம்மா ஏதோ சொல்றாங்க. சொல்லி சரிப்படுத்துறாங்க. ஆனா சுவாமிஜி அத பத்தி ரொம்ப நாள் யோசிக்கிறாங்க. அப்ப வறுமை நீங்கணும் அப்படின்னாக்க, அதிக அளவு நெசவு செஞ்சா கூலி அதிகம் கிடைக்கும். அத கொண்டு வறுமைய போக்கிரலாம். ஏன்னா வறுமை துன்பம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கொடிது. அதுவும் இளமையில வறுமைங்கிறது. அதனால சுவாமிஜி என்ன பண்ணாங்க, அந்த வழியில தான் இரவு பகலா உழைக்கிறாங்க. 2 நாள் ஒருத்தர் செய்யற வேலைய ஒரே நாள்ல 10 வயசுல திறமையோட செய்து முடிக்கும் ஆற்றல பெற்று உழைச்சாங்க. கடுமையா சுவாமிஜி உழைச்சாங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த உலகம் மீது இன்ப துன்ப உணர்வு ஏற்படுறது இயல்பு அப்படிங்கிறதையும் அறிந்து கொண்டாங்க. ஓலை குடிசையில வாழ்க்கை, உணவோ சொற்பம், உள்ளத்துல முன்னேற வேண்டும் அப்படிங்கிற வேகம். அதுக்காக ஆலை, வாணிபம், அரசியல் அதுல தொழில் செய்யணும். அப்ப என்ன பண்ணணும் தொழில் செய்யணும் அப்படின்னாக்கா, ஆங்கிலமும் படிக்கலானேன்னு சொல்லி சுவாமிஜி வாழ்க்கை விளக்கத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த வருவாய பெருக்கிறத, அதாவது வறுமை துன்பம் போகணும். செல்வத்த ஓரளவு செல்வத்தோட வாழணும் அப்படின்னாக்கா வருவாய பெருக்கணும். அதுக்காக பல சின்ன தொழில்கள்லாம் செஞ்சிருக்காங்க. நம்ம படிச்சிருக்கிறோம். 18 வயதுக்குள்ளாக அவங்க ஏகப்பட்ட துன்பங்கள அனுபவிச்சிருக்காங்க. சிந்தனை, ஆராய்ச்சி, அதுக்கப்புறம் அவங்க சுவாமிஜிக்கு கிடைத்த குருமார்கள் மூலம் கிடைச்ச தெளிவுகள், தியானம் அதெல்லாமே சுவாமிஜிய பண்படுத்தின. அது சமுதாயத்துக்கும் பயன் தரக்கூடிய பல படிப்பினைகள பயிற்சிகளாக நமக்கு தர வைத்தது சுவாமிஜி. தர வைத்தது சுவாமிஜி பட்ட துன்பங்கள் தான். ஆ இந்த துன்பங்கள பத்தி நெறைய படிச்சிருப்போம் வாழ்க்கை விளக்கத்துல. ஸோ அதெல்லாம் தான் அவருக்கு பல தெளிவுகள தந்தது. வள்ளுவர் குறள்ல கூட ஒரு குறள் வரும். "சுட சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கியிருப்பவர்க்கு." யாருக்கெல்லாம் துன்பம் அதிகம் வருதோ, அதுக்கு எதுக்கு உவமையா சொல்றாரு அப்படின்னாக்க, பொண்ண வந்து சுட 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 அது நல்ல பிரகாசமா இருக்கும். தங்கம் வந்து நல்லா ஒளிரும். அத மாதிரி தான் துன்பமும் ஒருத்தர வந்து அப்படி ஒளி விட செய்யக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி அந்த குறள்ல சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த துன்பங்கள் தான் சுவாமிஜி வாழ்க்கைய ஒளிவிட தொடங்கியது. அவர் தியானத்துல ஆழ்ந்து பெற்ற பல விளக்கங்கள தான் பாடல்களா நமக்கு தந்திருக்காங்க. அப்படி ஒரு பாடல் தான் இன்றைய இன்பம், துன்பம் பாடல். அந்த பாடலுடைய முதல் 2 அடிகள எடுத்துக்கொள்வோம். "இன்பம், துன்பம் என்பது என்ன? இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகிறது என ஆராய்ந்தேன்." அப்படின்னு சொல்லி அந்த முதல் 2 வரி. பொதுவா பார்த்தா இன்பம், துன்பம் அப்படிங்கிற 2மே உணர்ச்சிகள் தான். ஆ அத பத்தி சுவாமிஜி இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. "உணர்ச்சியோ உடலில் உயிர் உராயும் விளைவு." உணர்ச்சிங்கிறது அதாவது இன்பம், துன்பம் அந்த அது எல்லாமே உடல்ல வந்து உயிர் வந்து அ உராயும் உயிர் சுழலும்போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. உணர்ச்சி சமநிலை ஆனால் உண்மையில் பேரின்பம். உணர்ச்சி மட்டும் பேலன்ஸ்டா இருந்ததுன்னா, உண்மையில என்ன கிடைக்கும்? பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பத்த நோக்கி தான் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உண்மை மெல்லியதாக உந்த அதே இன்பமா. உணர்ச்சி வந்து மெலிதாக இருந்துச்சுன்னா, அதுதான் இன்பம். அதாவது மகிழ்ச்சி, சந்தோஷம் அதெல்லாம் இருந்ததுன்னா, அது இன்பம். அதே மாதிரி உணர்ச்சி உணர்வாக உயர்ந்து விட துன்பம்னு சொல்றாங்க. அந்த உணர்ச்சியே வலிமை அடைஞ்சதுன்னா, அந்த கோபம், கவலை, படபடப்பு, பரபரப்பு அந்த மாரி உணர்வா போயிருச்சுன்னா, அதுவே துன்பம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இது பொதுவா பார்க்கக்கூடியது. இன்னொரு துன்பம்
இன்பம் அப்படின்னா என்ன, துன்பத்துக்கு மூலம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எது இன்பம் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு ஜீவனா இருந்தாலும் அந்த ஜீவனுடைய அறிவுக்கும் உடலுக்கும் அந்த சமயத்துல எது தேவையோ, எது பொருத்தமா இருக்குதோ, அப்படி வரும்போது வர அனுபவம் தான் அனுபோகம். அதுதான் இன்பம் அப்படின்னு சொன்னா. அறிவுக்கும் பொருந்தணும், உடலுக்கும் பொருந்தணும். அதுதான் அந்த அனுபோகம் தான் இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி துன்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, அதுக்கும் ஒரு பாடல்ல விளக்கம் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வர பாடல்கள்ல. பிறந்து வாழ்ந்து பின் இறந்து போகும் மனிதருக்கு பிறக்கிறோம், வாழ்றோம், கடைசியில மடிந்தும் போகிறோம். அந்த மனிதர்களுக்கு பேருலக இன்பங்கள் அனைத்துமே பொது உடைமை. உலகில இருக்கிற எல்லா இன்பமே எல்லாருக்கும் எதுவாம்? பொது உடைமை தான். மறந்து மதி குறுகி மண் மீது எல்லை கட்டி மனிதர்கள் போராடும் மயக்கமே துன்பங்கள். எல்லாமே இன்பம் எல்லாமே பொது உடைமையா இருந்தா கூட அத மறந்து மதி குறுகின அறிவு குறுகி குறுகி மண் மீதுல எல்லை கட்டி வாழ்றோம் இல்லைங்களா? அது அதனால வரக்கூடிய போராடுற அந்த மயக்கம்தான் துன்பங்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப துன்பம் என்பது இன் கடைசி 4 வரியில சொல்றாங்க பாருங்களேன். இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமிலா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாகவும் கண்டேன். இன்பம்தான் அதுவே அளவு முறையும் மாறும்போது ஏற்படுற அந்த பொருத்தமில்லா உணர்ச்சி தான் துன்பமாய். ரெண்டுமே அறிவோட அலை அப்படின்னு கண்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல அளவு முறை என்பது மிக மிக முக்கியமானது. உதாரணத்துக்கு உணவை எடுத்துக்கலாம். ஈஸியானது அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கிறோம். சுவாமிஜி அடிக்கடி இதை தான் சொல்லுவாங்க. உணவு சுவையா இருக்குது. அதனால மேல மேல சாப்பிட்டுட்டே போனா என்ன ஆகும் அப்படின்னாக்க, இன்னைக்கு வயிற்று வலி, நாளைக்கு வயிற்றுப்போக்கு அப்படின்னு ஆகும். அந்த இன்பத்தை சொல்லும் போதே கூட ஜாங்கிரியை சொல்லுவாங்க. ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா நல்லா இருக்கு, 2 சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்ல, 3 சாப்பிட்டா திகட்டும், அப்புறம் சாப்பிட்டா வாந்தியே வந்துரும் அப்படின்னாங்க. அப்ப அந்த எந்த இன்பத்தை அனுபவிக்க எதை செலவழிக்கணும்னு நம்ம ஜீவகாந்த ஆற்றலை செலவழிச்சு தான் அந்த எந்த இன்பத்தையோ துன்பத்தையோ நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ இன்னைக்கு வயிற்று வலி, நாளைக்கு வயிற்றுப்போக்குன்னு வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போறோம், மருந்து கொடுக்குறாங்க. மருந்து குடிச்சு சரியாயிருச்சு. ஆனா திரும்பவுமே என்ன பண்றோம்? மீண்டும் அளவுக்கு அதிகமான உணவையே விரும்பி சாப்பிட்டுட்டே இருந்தா, வாழ்நாள் முழுசும் என்னவா தான் இருக்கும்? வயிற்றுப்போக்கு தான் இருக்கும். இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா, வாழ்க்கை என்ன ஆகும்? அதுபோல தான் எந்த காரியத்தை எடுத்துட்டாலும் சரி, இந்த உடல் உழைப்பாக இருக்கட்டும், மன உழைப்பா இருக்கட்டும், எது எடுத்துட்டா கூட அளவுக்கு அதிகமா எதுல ஈடுபடுறோமோ, அதனால என்ன ஆகும்? உடலும் வலுவிழந்து போயிரும். உடலும் கெட்டு போகும். அதனால மனசும் கெட்டு போயிரும். வாழ்க்கையும் பாதிக்கும். குடும்ப உறவுகளும் பாதிக்கப்படும். தொடர்ந்து சமுதாயமுமே பாதிக்கப்படும். ஏன்னா இன்பத்தை நாடிதான் இன்பம் எங்க இருக்குன்னு தேடி தேடி தான் போய் அதை அடையும் போது பல துன்பங்களை சந்திக்கிறோங்கிறது தெரியாமலேயே தான் இன்பத்து மேல விழுந்துட்டே இருக்கிறோம். அப்ப வாழும்போது வாழ்க்கை நலமா, அமைதியா, மகிழ்ச்சியா அமையணும் அப்படின்னாக்க, எதை அனுபவிச்சாலும் அந்த அனுபவத்துல, அந்த உறவுல ஒரு தெளிவு வரணும். அதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவுன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பொருட்களோட, நபர்களோட, உறவுகளோட தொடர்பு கொள்ளலாம். ஆனா மனதளவுல ஒரு துறவு இருக்கணும். அதாவது துறவுன்னாக்க விட்டுட்டு போறது இல்ல. மனசளவுல இதுக்கு மேல போனா, அதிகமா ஆனா, முறை மாறி போச்சுன்னா துன்பம் வரும். எனவே எந்த ஒரு அனுபவத்திலயும் ஒரு எல்லை கட்டிக்கொள்ளணும். அளவோட இருக்கணும். அப்பதான் துன்பம் தவிர்த்த இன்பம் ஏற்படும். இப்ப 3வது, 4வது வரிகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது என வருது. இயற்கையை பார்த்தோம்னா எங்கேயும் எதிலும் எப்பவுமே இன்பம்தான். இந்த இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு ஒரு பாடல் வரும். அதுல சுவாமிஜி சொல்லுவாங்க, எழில் உலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்துன்னு வரும். இப்ப எல்லாம் வல்ல இறைநிலை இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தை படைத்து, அதுல நமக்குன்னு ஒரு பூமியை படைச்சு, அதுல எந்த உயிராக இருந்தாலும் அத்தனை உயிர்களும் வாழ்வதற்கு வழியும் அமைச்சு, வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்துருக்கு. இன்னுமே பாத்தீங்கன்னா பரம அணு முதல் பார்வின் மீன் அனைத்தும்
பம்பரம் போல சுழன்று மிதந்து உருண்டு உண்ணிலாகும்னு இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. இந்த இறைநிலையே தன்மாற்ற சரித்திரத்துல பரம அணு முதல்ல வந்தது, அதாவது இறைத்துகள். அதுல இருந்து விண்மீன், நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், கோடான கோடி அண்டங்கள் எல்லாமே மிதந்து உருண்டு சுழன்றுட்டே இருக்கு. அதாவது காஸ்மிக் டான்ஸ், பிரபஞ்சத்தினுடைய நடனமா அமைஞ்சிருக்கிற சிறப்பு வியப்பா இருக்கும். அதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னாக்க, துன்பத்துல இருந்தோம் அப்படின்னாக்க அது முடியாது. அப்ப இன்பம் துன்பம் துன்பமா மாறாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில நம்ம அன்றாட அனுபவிக்கக்கூடிய அந்த தேவைகளை, அதாவது உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை வசதிகள், இதையெல்லாம் அளவோட முறையோட அமைத்து கொள்ளும்போது அது சலிப்பில்லாத பேரின்பமாக அமையும். துன்பமும் குறைந்திடும், இன்பமும் நிலைத்திடும். அதுக்கு அறிவு விரியணும். இயற்கை, சமுதாயம் 2யும் உணர்ந்து மதிக்கணும். சூழ்நிலை, தேவை, பழக்கம் இந்த 3யும் சீரா இணைந்து ஆற்றினோம் அப்படின்னா அதுதான் சலிப்பில்லாத பேரின்பமாக அமையும். அதான் சொல்லுவாங்க, பிறர் இன்புறக் கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பமாம்னு இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க. மற்ற உயிர்கள்லாம் எல்லாரும் இன்பம் அடையணும் அப்படின்னாக்க தன்னுடைய இன்பத்துல அளவு முறை காக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் துன்பம் தவிர்த்த வாழ்க்கை வாழணும். இதற்கு உதவக்கூடியதுதான் நம்முடைய கையோகா பயிற்சிகளும் ஞான களஞ்சிய பாடல்களும். எளிமையான பாடல்கள்ல இயற்கை உண்மைகளை, வாழ்க்கை தத்துவங்களை சுவாமிஜி அழகா விளக்கியிருக்காங்க. அதுல அமைந்த பாடல் தான் இன்றைய நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட இன்பம் துன்பம் என்ற அந்த பாடல். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. விசகாலம் நம்ம